அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எண்ணங்கள் டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் வாசிப்பு. பிரபஞ்ச அறிவு, யூனிவர்சல் நாலேஜ். பிரபஞ்சம் நம்மை சூழ்ந்திருக்குது. பிரபஞ்ச அறிவும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. பிரபஞ்சம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. பிரபஞ்ச அறிவும் எல்லையற்றது. ஒருவேளை நம்மை சூழ்ந்திருக்கும் எல்லையற்ற பிரபஞ்சத்தையே பிரபஞ்ச அறிவு என்று கூறுகிறோமா என்று சந்தேகம் உள்ளது. பிரபஞ்சமும் பிரபஞ்ச அறிவும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டிருப்பதாக தெரியல. பிரபஞ்ச அறிவு பற்றி ஏதும் விஞ்ஞான ஆதாரம் இல்லை, நேரடி ஆதாரமும் இல்லை. பிரபஞ்ச அறிவு பற்றிய நமது கருத்தெல்லாம் மறைமுக ஆதாரத்திலிருந்து பெறப்பட்டவை. விஞ்ஞானிகள் தங்களது மகத்தான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எங்கிருந்து பெறுகிறாங்க என்று கேள்வியை எழுப்பினோமானால் அந்த உண்மை எங்கோ இருந்தது என்பதும், மனம் அந்த இடத்திற்கு ஒரு புது தொடர்பை ஏற்படுத்தியது என்பதும் விளங்கும். உண்மைகள் எங்கோ இருக்கும் இடத்தைத்தான் பிரபஞ்ச அறிவு என்கிறோம். இதுவன்றி எல்லோருடைய வாழ்விலும் எப்போதாவது ஏதோ நம்மை விட ஒரு பெரிய சக்தி நமக்கு உதவுவது போல ஓர் உணர்ச்சி நமக்கு ஏற்படாமல் போவதில்லை. அவரவர் சொந்த அனுபவமாக விளங்கும் இந்த உணர்வும் மறைமுக ஆதாரம்தான். உடனடியாக இந்த பிரபஞ்ச அறிவுடன் தொடர்பு காண ஒரு வழி இருக்குது. அதையே தியானம், யோகம் என்று சொல்றோம். ஒரு தனி அறையில உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடுங்கள். ஏதாவது ஒரு பொருளை பற்றி சிந்தியுங்கள். புலனறிவை அடையுங்கள். எங்கோ எண்ணம் உணர்ச்சியில் போய் நம் தலையிலுள்ள ஒரு பெட்டியில சட்டென்று பூட்டிக் கொள்வதைப் போல நீங்கள் உணரக்கூடும். சில சமயம் ஒளிமயமான உள்ளுலகம் தோன்றும். ஏதோ நாம் இப்பிரபஞ்சத்துடன் பெரிய அளவுல தொடர்பு கொண்டிருப்பதாக ஒரு உணர்வு எழக்கூடும். நமது உடல் நம் கற்பனைகளில் பெருத்தோ அல்லது சிறுத்தோ எங்கோ ஐக்கியமாகிவிட்ட ஓர் அனுபவம் ஏற்படும். அப்போது நாம் பிரபஞ்சத்தை உணர முடியும், அறிய முடியும். அதை ஜப்பானிய ஞானி சொன்னாரு. ஒரு கை உண்டு பண்ணும் சத்தம் என்று. ஒரு கை எப்படி சத்தத்தை தோற்றுவிக்கும்? சிந்தித்து பாருங்க. அந்த தியான நிலையை ஓப்பன்ஹீமா என்று அணுசக்தி விஞ்ஞானி விளக்குறாரு. எப்படின்னா, சிந்தனை இருவகைப்படும். காலம், வரலாறு, வாழ்க்கை என்ற ஒரு வகை. இது நேர்கொண்ட பாதை. மற்றொரு சிந்தனை காலம் கடந்து. அங்கே காலம், இடம் இதற்கெல்லாம் பொருள் இல்லை. அது விரிந்து கிடக்கும் ஒரு பிரபஞ்சம். மேனாட்டு கல்வியும் அறிவும் இக்கால வரலாற்று பகுத்தறிவு நிலையிலே நிகழ்வது. கீழே நாட்டு அனுபவமோ காலங்கடந்த பிரபஞ்ச தொடர்பில் இருப்பது. இவை இரண்டும் ஒன்றை ஒன்று தழுவி நிற்கின்றன. மனிதன் இவ்விரண்டினையும் புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையை அதற்கேற்ப அமைத்துக் கொள்ளும் போது தான் அவன் பூரணத்துவம் பெறுகிறான். பிரபஞ்சம் ஒரு தீக்கோளாய், காற்று வடிவமாய், சக்தி வடிவாய் இருந்தது. அதிலிருந்து நட்சத்திரங்களும் கோள்களும் பிறந்தன என்று வானநூல் கூறுகிறது. இக்கோள்களில் சக்தி பொருள் வடிவமாய் மாறி அமைந்தது. அப்பொருள் வடிவே கல், மண் என்ற உயிரற்ற கனிவளமாகவும் உயிருள்ள தாவர மிருக இனமாகவும் மனித இனமாகவும் தோன்றியது. ஆக நாமெல்லாம் அப்பிரபஞ்சத்தின் சிறு துளிகள். விஞ்ஞானிகள் இப்பிரபஞ்சம் விரிவடைவதாக கூறுகிறார்கள். உண்மையில விஞ்ஞானிகள் இப்பிரபஞ்சம் விரைவிடுவதாக கூறுகிறாங்க. உண்மையிலே விரிவடைவதும் சுருங்குவதும் ஒரு காசின் இரு பக்கங்களைப் போல. ஒரு பக்கத்துல பிரபஞ்சம் நட்சத்திரங்களாகவும் கோள்களாகவும் உயிர்களாகவும் விரிகிறது. மறுபக்கத்துல உயிர்களோ மூலப்பொருள்களை நாடி ஐக்கியமடைய விரும்புகின்றன. சுருங்கத் துவங்குகிறது. அமெரிக்காவின் எட்கார் கேசி என்ற ஒரு போட்டோகிராஃபர் 1920 வாழ்ந்தார். ஒரு சமயம் அவருக்கு திடீரென்று குரல் பேச முடியாமல் போக ஒரு மருத்துவர் அவரை ஹிப்னாட்டைஸ் செய்து குணப்படுத்தினார். சில நாள் கழித்து அவருக்கு மீண்டும் பேச வராமல் போகவே அவரை மீண்டும் ஹிப்னாட்டைஸ் செய்தார் மருத்துவர். அப்போது ஹிப்னாட்டிச நிலையிலிருந்த எட்கார் கேசி தாமே தம் குரல் நிலையை எடுத்து கூறி அதற்கான சிகிச்சையும் கூறினார். அன்றிலிருந்து அவர் ஹிப்னாட்டிச நிலைக்கு சென்று பிறருடைய நோய் நொடிகளை குணமாக்கும் வழிகளை கூறினார். பல மருத்துவர்களும் தீர்க்க முடியாத நோய்களை குணமாக்க அவர் உதவியை நாடினாங்க.
ஒரு சமயம் ஒரு நோயாளியை பற்றி குறிப்பிடும்போது அவன் தன் பூர்வ ஜென்ம பலனை அனுபவிக்கிறான் என்றொரு வாசகம் அவரிடமிருந்து தூக்க நிலையில் வந்தது. பூர்வ ஜென்மம் பற்றி நம்பிக்கையில்லாத அவர் ஏதோ கெட்ட தேவதை நம்மை ஆட்கொண்டிருப்பதாக கூறி இப்படி குணப்படுத்துவதை விட்டுவிட்டார். அப்போது அவருக்கு மீண்டும் பேச முடியாமல் போயிற்று. எட்கார் கேசி அதிலிருந்து ஏதும் சந்தேகப்படாமல் தன் பணியை 30 ஆண்டுகள் செய்து வந்தாரு. மக்கள், உலகம், அரசியல், எதிர்காலம் என்று பல விஷயங்களை பற்றி அவரிடம் கேட்டாங்க. அவர் கூறியது அனைத்தும் உண்மையாக இருந்தது. ஒரு சமயம் எங்கிருந்து இந்த விஷயங்களை பெறுகிறீர்கள் என்று கேட்டதற்கு ஆகாய குறிப்பேடுகளிலிருந்து, பிரபஞ்ச அறிவிலிருந்து என்றார் அவர். பிரபஞ்ச அறிவை மனிதன் தொட முடியும் என்பதற்கு எட்கார் கேசி ஒரு சிறு உதாரணம். பிரபஞ்ச அறிவுடன் தொடர்பு கொள்ளும் பெரியோர்களும் ஞானிகளும் நமது ஊரில் இருக்கிறாங்க. பிரபஞ்ச அறிவுதான் நாம் புறப்பட்ட இடம். அதனாலதான் பிறந்த இடம் நோக்கி, மூலப்பொருள் நோக்கி ஓடும் ஓர் ஆத்மீக தாகம் மனித இயல்பாக நம்மிடம் அமைந்திருக்கிறது. அத்தொடர்பை நாம் தியானத்தால், யோகத்தால் பெற முடியும். அப்படி சிந்தையை ஒன்றின்பால், இவ்வுலகையும் பிரபஞ்சத்தையும் இயக்கும் மாபெரும் சக்தியின்பால் செலுத்தும் போது நம் எண்ணங்களிலும் உடலிலும் ஒரு நிம்மதி, மகிழ்வு ஏற்படுது. பொங்கி பிரவகிக்கும் அன்பு, கருணை நம்மிடமிருந்து புறப்படுது. நாம் புது மனிதனாகிறோம். மனிதன் தேவனாகிறான். மனிதன் ஒருபோதும் தேவனாக முடியாது. ஆசிரியர் சொல்றாரு, நாம் அதை ஏற்றுக்க முடியாது. நாம் புதிய மனிதராகிறோம். அது ஓகே. இத்தோடு இந்த புத்தகம் முடிவடையுது. Thanks for watching. Please subscribe our YouTube channel.